இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 OS நம்மளோட பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் பென்ட்ரைவில் ஓஎஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட பிசியில் ப்ளக் பண்ணிவிட்டு உங்களுடைய என்ன பிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய பயாஸ் இன்ஸ்டாலேஷன் பூட்டிங் கீ பார்த்தீங்கன்னா F12 கிளிக் பண்ணி விட்ருக்கேன். பென்ட்ரைவ்லேருந்து ஓஎஸ் பூட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த பூட் கீ பார்த்தீங்கன்னா கம்பெனி பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி கீ மாறும். நான் டெல் யூஸ் பண்ணுறதால F12 கொடுத்துருக்கேன். உங்களோட பிசியோட பூட்டிங் கீ என்னென்னு பார்க்கறதுக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் லினோவா யூஸ் பண்ணிங்கன்னா லினோவா பூட்டபிள் கீன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதுதான் உங்களுடைய பூட்டபிள் கீ. இப்போது நான் பென்ட்ரைவ்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுறதால இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வருது. நான் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வச்சுருக்கேன். எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி விடுங்க. இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சிஸ்டம் ரிப்பேர் கடைக்கு போனீங்கன்னா ஒரு 500லேருந்து 1000 கிலோ வாங்குவாங்க. நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே பண்ணலாம். அக்செப்டட் கொடுங்க. கஸ்டம் இன்ஸ்டால் அது கொடுத்து விடுங்க. இப்போது எந்த ட்ரைவில் நம்மளோட ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகணும்னு கேட்குது. இது கேர்ஃபுல்லாக நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க எந்த ட்ரைவில் பண்ணணுன்னு. நான் சி ட்ரைவ் கிளிக் பண்ணிவிட்டு அதை ஃபார்மாட் அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அந்த ட்ரைவில் இப்போ என்னோடய புது ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகுது. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஓஎஸ் வச்சுருந்தீங்க, உதாரணத்துக்கு விண்டோஸ் 8 வச்சுருக்கீங்க, அது ஒரு ட்ரைவ்லையும் இதை வேறு ட்ரைவ்லையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா 2 ஓஎஸ் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ ஏற்கனவே விண்டோஸ் 8 இல்லை ப்ரீவியஸாக என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அது எந்த ட்ரைவில் இருக்குது, அதாவது சி ட்ரைவ், அதை நீங்கள் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுங்க. அந்த ட்ரைவை ஃபார்மாட் அடிச்சுட்டு அதில் ஜஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ புது ஓஎஸ் அதில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். பழைய ஓஎஸ் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ ஓஎஸில் இருக்கிற ஃபைல் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. பர்சன்டேஜ் ஏறிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் கடையில் போய் பண்ணிங்கன்னா 500லேருந்து 1000 ருபீஸ் வாங்குவாங்க. நம்ம சேனலில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்து பயனடைங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். தமிழில் இந்த மாதிரியான வீடியோஸ் மிக குறைவு. நான் தமிழ் யூடியூபர்ஸ்க்காக இந்த வீடியோவை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இப்போ எதுக்கு பேசிகிட்டு இருக்கேன்னா, அது 100% ஆகிற வரைக்கும் நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்.
100% இன்ஸ்டால் ஆகிடுச்சு. மற்ற விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துன்னு இருங்க. விண்டோஸ் அது வேலையை பார்க்கும். நிறைய டைம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி இன்ஸ்டால் பண்ணுறதால நம்ம சிஸ்டம் எக்யூப்மெண்ட் ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். புது OS லான்ச் ஆகுது. விண்டோஸ் 10 OS எப்படி டவுன்லோட் பண்ணுறதோ அதை பென்ட்ரைவில் எப்படி பூட்டபுளாக மாற்றலான்றதும் நான் வீடியோவை போடுறேன். அந்த வீடியோ போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். புது OS லான்ச் ஆகிடுச்சு. நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்னே செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம மோஸ்ட் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யுனைடெட் ஸ்டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாங்குவேஜ், கீபோர்ட் லாங்குவேஜ் US வேணுமா இல்லை இங்கிலீஷ் இந்தியா வேணுமான்றதை செலக்ட் பண்ணுங்கள். நான் யூஎஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இங்கே ஸ்கிப் கொடுத்துடுங்க. ஓகே கொடுத்துட்டு உள்ளே போங்க. இது இங்கே ஆஃபீஸ் யூஸுக்கா இல்லை ஹோம் யூஸுக்கா இந்த ஆப்ஷன் கிடையாது. நம்ம பர்சனல் யூஸ்னு கிளிக் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள். இங்கே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுது. நான் ஆஃப்லைன் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நம்ம OS லான்ச் ஆகும்போது அது தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம இங்கேயே போட்டுக்கலாம். யூசர் நேம் என்ன வேணால் கொடுங்க. இங்கே அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இல்லைனா ஜிமெயில் ஐடி கேட்குது. நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கண்ட்ரி இந்தியான்னு செலக்ட் பண்ணுறேன். இது 3 கேள்வி கொஸ்டின்ஸ் கேட்கும். அதுக்கான கொஸ்டினும் அதுக்கான ஆன்சர் நீங்களே கொடுத்துருங்க. உங்கள் யூசர் நேமுக்கான பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு அது மறுபடியும் டைப் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் 3 கேட்க சொன்னல, அது இங்கே கேட்குது பாருங்கள். நீங்களே 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்களே கொடுத்துங்க. இது பர்சனலாக கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து ரெக்கவரி பண்ணோன்னா இந்த மாதிரி 3 கொஸ்டின்ஸ் அங்கே கேட்கும். ஸோ அதுக்கோசரம் நம்ம ப்ரீவியஸாக இங்கே இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்கோசம் இந்த 3 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இங்கே நோ கொடுத்துருங்க.
இங்கே வேறு ஆப்ஷன்லாம் மோஸ்ட்லி நீங்கள் எஸ்லேருந்து நோவோ மாற்றிடுங்க. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிறது, வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு எல்லாமே கேட்கும். ஸோ மோஸ்ட்லி நோ கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த ஓஎஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் எல்லாத்துக்கும் நோ கொடுத்துட்றேன். நம்ம ஓஎஸ் ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பர்சனலைஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் இருக்குது. கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஸ்கின் ரெசல்யூஷன் செட் பண்ணுறது, அது மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.